நீங்கள் வாசிக்கும்படியாக இரண்டு வேத பகுதிகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். Today we have taken for our message two verses. ஒன்று நீதிமொழிகள் 18:9 மற்றொன்று நீதிமொழிகள் 19:15. Number 1 Proverbs 18th chapter 9th verse and 19th chapter 15th verse. Chapter 9th verse, whoever is slack in his work is a brother to him who destroys. 19th chapter 15th verse, slothfulness cast into a deep sleep, and an idle person will suffer hunger. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. All gloriness and praises to the Lord. இந்த பரிசுத்த ஆராதனையிலே கூடி வந்த ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. The Lord Jesus will give a great merciness to all who have gathered here. நாம் இப்போது வாசித்த இந்த இரண்டு வேத வசனத்தில் இருந்தும் Now we have read the two verses. ஒரு பகுதியை நாம் மிக ஆழமாக கவனிக்க முடியும். We have to see one part in this. இரண்டு பகுதியிலும் அசதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. This two part we have seen that don't be lazy or rude. நாங்கள் உங்களோடு பேசும்படி இன்று கொடுக்கப்படுகிற வார்த்தையின் தலைப்பு, Today we have given that message, its topic is அசதி வேண்டாம். Don't be lazy or rude. நம்முடைய வாழ்க்கையில் அசதியா இருப்பதினால் பல ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுகிறோம். If we are lazy, we have to neglect many good things from the Lord. எல்லா விஷயத்திலும் கவனமா இருப்பது தப்பல்ல. It is not wrong to be careful in all things. கவனக்குறைவா இருப்பது மிகப்பெரிய தப்பு. But being carelessness is a mistake. நாம் கவனக்குறைவா இருக்கிறதுனுடைய மூல காரணம் அசதியா இருக்கிறோம். We are carelessness in our life because its main reason is being a lazy. வேதத்திலே நான் இரண்டு மனிதர்களை நாங்கள் உங்களுக்கு காண்பித்து தர விரும்புகிறோம். For this example we have to take two persons in this Bible. அசதியா இருந்தவர்கள். Be lazy person. முதலாவது 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்தினுடைய 1 முதல் 25 வரை உள்ள வேத வசனங்கள். First Samuel chapter 26, it's 1 to 25th verses. மிக நீளமான பகுதி. It's a long part. பட் நீங்கள் இங்கே வாசிக்கும் போது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மனிதனை உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். If you read, we have seen one person. அப்னேர் என்கிற ஒரு மனிதனை நீங்கள் அங்கு கவனிக்க முடியும். We have seen Abner one person there. சவுலுடைய பெரிய படை தளபதி. He was a leader of army of Saul. ஆனால் அவன் அசதியா இருந்ததினாலே, but he was lazy, so தன்னுடைய ராஜாவிற்கு ஜீவன் பறிகொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. He lazy, so he give his life to his king. ஒரு பெரிய படை தளபதி, one a big leader of army, அசதியாக இருந்ததினாலே, he was a lazy, so இவர்கள் யாரை துரத்தி கொண்டு போனார்களோ their enemy become, அந்த மனிதனே their enemy becomes, இந்த ராஜாவினுடைய உயிரை எடுக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலை வந்தது. Because of their lazy, their enemy becomes capture their land and their lives. தேவனுக்கு பிரியமான சபையே, God's நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான வார்த்தை என்னவெனில், you want to see one correct word, that is, இந்த உலகத்தினுடைய பிசாசை ஜெயம் எடுக்கும்படி அவனை துரத்துகிறோம். we have to take success with Jesus winners of us. பிசாசை துரத்துகிறவர்களாகிய நாம், Jesus winners of us, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். we have to remind one thing. நாம் அசதியா இருப்போமானால், if we are lazy, நாம் யாரையெல்லாம் பாதுகாக்க வேண்டுமோ, we have to protect some them, அவர்களை எல்லாம் இழக்க நேரிடும். we have to leave them. இனி ஒரு மனிதனையும் நாங்கள் வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பித்து தர விரும்புகிறோம். we are going to tell another one person. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 15 இலிருந்து 21 வரை உள்ள வசனங்கள்.
Judges chapter 4, 15 to 21st verses. அங்கு சிசேரா என்கிற ஒரு படை தளபதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. We have to see one person who was named as Sisera. சேனைகளின் தளபதி என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த சிசேரா, He was the leader of the army. அவன் யுத்தத்திலிருந்து ஓடி மறையும் போது He was run from the war. யாகேல் என்கிற ஒரு பெண்ணின் வீட்டிற்குள்ளாக போய் அவன் அசந்து கொண்டான். He ran away from the war and he hid himself in the home of the Yagil. அவன் அசதியாய் இருந்த அந்த நேரத்திலே And he hid himself and be lazy in there. யாகேல் அவனுடைய ஜீவனை எடுத்து போட்டாள். In that home, that girl named Yagil killed him. இந்த ரெண்டு வேத பகுதியையும் நாங்கள் உங்களோடு சொல்லுகிறதனுடைய அவசியம், We are told this two part of this Bible that main thought is that நாம் அசதியா இருப்போமானால் அநேக விதமான ஆசீர்வாதத்தின் இழப்புகளை சந்திக்க நேரிடும். if we are lazy, we will lost many messages from the Lord. உங்களோடு நாங்கள் பேசும்படியாக எடுத்துக்கொண்டிருக்கிற பகுதி, We have taken that topic of the message. நாம் அசதியா இருந்தால் எவைகளை இழப்போம்? If we are lazy, we lost everything. திருப்பிக் கொள்ளலாம் எங்களோடு கூட யோசுவாவினுடைய புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம். We have take Joshua for reading chapter 18 verse 3. வாசிக்கலாம். யோசுவா 18:3. So Joshua said to the people of Israel, "How long will you put off going in to take possessions of the land which the Lord, the God of your fathers, has given you?" சந்தோஷத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? Hallelujah. உற்சாகமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? Hallelujah. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Glory to the God. இப்போது நாம் வாசித்த இந்த வேத வசனத்தை கவனிக்கும்போது, We had now listen we had read in the verse. யோசுவா என்கிற ஒரு பெரிய தலைவன் தன் ஜனத்தை பார்த்து சொல்லுகிறான், The big leader of Joshua saying to his people that நீங்கள் அசதியா இருந்தால் if we are lazy, தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. we cannot capture our nation. தேசம் உங்களுக்காக பங்கிடப்பட்டிருக்கிறது. Our nation was separated for you. அதற்காகவே தேவன் உங்களை அழைத்தார். So for that only the Lord has called you. அடிமைத்தனத்திலிருந்து உங்களை தெரிந்தெடுத்தார். From the enemies he had called you for this. அவர் உங்களை தெரிந்தெடுத்ததனுடைய மிக முக்கியமான நோக்கம், the Lord called you for good thought that நீங்கள் தேசத்தை சுதந்தரித்து கொள்ள வேண்டும். we have to capture our nation. நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தேசத்திலே the Lord has given a nation for us. This நாம் அதை சொந்தமாக்கி கொள்ள முடியாமல் போவோமானால், if we cannot capture this land, then அதற்கு வேறு யாரும் காரணம் இல்லை, நாமே காரணமா இருக்கிறோம். nobody is there while this land become not capture us, only because of us. நமக்கு ஒரு பரம தேசம் வைக்கப்பட்டிருக்கிறது. There is a good pleasant nation for in front of us. நாம் அந்த தேசத்தை சுதந்தரித்து கொள்ளுவதற்கு, if we want to capture that nation, நம்மிடத்தில் இருக்கிற அசதியை எடுத்து போட வேண்டும். we have to remove our laziness from us. அந்த தேசத்தை நான் சுதந்தரித்துக் கொள்ளுவதற்கு, if you want to receive that heaven, இங்கு நான் அசதியா இருந்தால் அதை சொந்தமாக்கி கொள்ள முடியாது. if you are lazy in this world, then we cannot receive or go to the heaven. நம்முடைய எண்ணம் எல்லாம் ஒரே காரியத்தை சிந்திக்க வேண்டும். Our thought be the only one.
தேவன் எனக்கு வைத்திருக்கிற தேசத்தை நான் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். I have to capture the heaven. I have to capture the heaven. இன்று நாம் வாழுகிற இடத்தில் கூட Today we are living in this world. ஒரு சின்ன வட்டத்திற்குள்ளாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in a small circle. நம்முடைய முற்பிதாக்களின் தகப்பனாகிய Our grandparents' father, ஆபிரகாமை பார்த்து சொன்னார், God says to the Abraham that நீ நடந்து திரி, you will walk straight. நீ நடக்கிற எல்லா பகுதிகளையும் நான் உனக்கு தருவேன். You are walking that land I will give you. நான் நம்புவேன். I'm thinking that அவர் அன்று அநேக இடங்கள் நடந்ததினாலே இன்று விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். that day he walked away, so I am thinking that now he called as a great one of the person. ஒருவேளை அவர் அசதியாக அன்று இருந்திருப்பாரேயானால் if we become lazy in that days, இன்று விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட மாட்டார். today he cannot become a great position. God has given a good family, பிள்ளைகளை தந்திருக்கிறார். God has given a சகோதரங்களை தந்திருக்கிறார். sister and brothers for us, சபையை தந்திருக்கிறார். a good church for us. நாம் We, அசதியா இருந்தால் if we are lazy, விசுவாச வீரர்கள் என்று a good அழைக்கப்பட மாட்டோம். we can't called as believers. ஒன்றை நல்லாக புரிந்து கொள்ளுங்கள். We have to know one thing, that நாம் விசுவாச வீரர்கள் என்று அழைக்கப்பட வேண்டுமானால் if you want to call as a good believer, தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால் if you want to capture the nation, நம்மிடத்தில் இருக்கிற அசதியை எடுத்து போடுவது நல்லது. we have to throw away our laziness from us. இயேசு தன்னுடைய சீஷர்களை Jesus told to his ராத்திரியிலேயே போய் தட்டி எழுப்பி he called night them. ஒரு மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? For night 1 hour you can't pray with me. அவர்கள் மறுபடியும் தூங்கினார்கள். They again slept. நடந்தது என்ன? What happened? சோதனைக்கு நிற்க முடியவில்லை. They can't stand with the goodness. நீங்கள் அசதியா இருப்பீர்களேயானால் If you are lazy, தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. we cannot capture the nation. இரண்டாவது, Secondly, 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம் 11வது வசனம். 2 Chronicles chapter 29 verses 10 and 11. வாசிக்கலாம். 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தினுடைய 10 11. Amen. Hallelujah. Verse 10, now it is in my heart to make a covenant with the Lord, the God of Israel, in order that his friends again may turn away from us. Verse 11, my sons, do not now be negligent, for the Lord has chosen you to stand in his presence, to minister to him and to be his ministers, and make offerings to him. Hallelujah. நாம் வாசித்த இந்த வசனத்தை கவனிக்கும் போது we have read this verse, we have to listen that நாம் அசதியா இருப்போமானால் if you are lazy, தேவனுடைய கோபத்திற்கு தப்ப முடியாது. we cannot escape from the God's angry. வசனம் சொல்லுகிறது, The verse tells that தேவனுடைய உக்கிரகமான கோபம், God's angry, அவருடைய கோபத்திற்கு முன்பாக ஒரு மனிதன் நிற்க முடியாது. no one can stand before the anger of the Lord. வேத வசனத்தை நாம் அதிகமாக கவனிக்கிறவர்கள் we are seeing a lot verses in Bible that நமக்கு மிக நன்றாகவே தெரியும். we know goodly that தேவன் கோபப்படுவாரேயானால் எந்த மனிதனும் நிற்க முடியாது. if the Lord be angry, nobody can stand with the in front of the Lord. நாம் வாழுகிற இந்த தேசத்திலே we are living in this world. ஒரு பக்கம் தேவனுடைய கோபம் வெளிப்படுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. In this world, one part there
we can see that God's angry. பலவிதமான சேதங்கள், பலவிதமான அழிவுகள், பலவிதமான நஷ்டங்கள் என கணக்கில்லாமல் நடந்து கொண்டே இருக்கிறது. Many destroys are happening one part of this world. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். We are clearly and goodly seeing that அநேக நேரத்தில் தேவன் நம்மிடத்தில் கோபப்படுவது, God was sometimes angry with us. தேவன் நம்மை தண்டிப்பது, Sometimes God give punishment to us. அதற்கு மூல காரணமே நம்முடைய The head for those things, the reason is that we are lazy. எசேக்கியா ராஜா தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். The king of Ezekiel was saying to his people that தேவ கோபத்திற்கு தப்பும்படி நீங்கள் அசதியை விட்டு மாறுங்கள். You have to run away from the Lord's angry. You cannot be lazy. அந்த 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, In the verse 11 we have to see that கர்த்தருக்கு பணிவிடை செய்யுங்கள். we have to do ministry for the Lord. அவருக்காக ஊழியம் செய்யுங்கள். We have to become and we have to do ministry. அதற்காகவே தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். For that offsprings only God has chosen you. நாம் தமிழ் பிரசங்கத்தில் கேட்டோம், We heard in the Tamil message நம்முடைய that தேவனுக்கு ஆட்கள் தேவை. God need a person for his ministries. என் காரியமா யார் போவார்? Who goes for his ministries? நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாம் கேட்போமானால், Sometimes we ask to our children that நம்முடைய பிள்ளைகளில் ஒருவர் one of our child இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார், like this one word tell that அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்க, please keep quiet. அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க, Mother please keep quiet. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? Why are you always sad உங்க in face? உங்க காரியத்தை நாங்க செய்கிறதற்கு நான் இருக்கிறேன். I am here for do your works and everything. நீங்கள் சொல்லுகிற வார்த்தை சரியானது. The word you are saying is right. உலகத்தின் தாய்க்கும் தகப்பனுக்கும் இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லுவீர்களேயானால், We are saying these words to the world living father and mother. நம்மை படைத்த தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார், The God who had made us was asking to us that என் காரியமா யார் போவார்? who goes for my work? அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறது உண்மையானால், We are saying that we are the child of the Lord. If this is true, யாரோ ஒரு மனிதனை தள்ளி விடுகிறது அல்ல, we cannot negligent anyone. நாமே அந்த மனிதர்களாக மாறுவது நல்லது. ஏனென்றால் Why means தேவ கோபத்திற்கு நாம் தப்ப முடியும். we have to escape from the God's angry. நாம் அசதியா இருந்தால் If you are lazy, தேவ கோபத்திற்கு தப்ப முடியாது. we cannot escape from the God's angry. மூன்றாவதாக, Thirdly, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனம். 1 Timothy 4th chapter 14th verse. அசதியாய் ஈராதே. 4th chapter 14th verse. Do not negligent the gift you have, which was given you by prophecy when the council of elders laid their hands on you. நாம் வாசித்த இந்த வசனத்தை உள்வாங்கி கவனிக்கும் போது, We have read this verse and if you are listening this verse that நாம் அசதியாய் இருப்போமானால், if you are lazy, நாம் அசதியாக இருப்போமானால், if you are lazy, தேவன் நமக்கு தந்த வரத்தில் நாம் செயலிழந்து போவோம். we cannot stand with our good talent which the God has given us. தேவன் ஒவ்வொருவருக்கும் வரங்களை வைத்திருக்கிறார். God has given a good talent for us. அந்த வரங்கள் பயன்பட வேண்டுமானால், If the talent want to be a good one and give the blessings for us, நாம் அசதியாய் இருக்கலாகாது. don't be a lazy. புரிந்து கொள்ளுங்கள், Think that நீங்கள் அசதியாய் இருப்பீர்களேயானால் if you are lazy, வரத்தை பற்றி கொள்ள முடியாது. we cannot capture our talent. ஜெபிப்பது ஒரு வரம்.
praying is one of the talents. வேத தியானம் பண்ணுவது ஒரு வரம். Reading Bible is one of the talents. விசுவாசத்தில் நிற்பது ஒரு வரம். Stand with the good belief in பக்தி வைராக்கியம். Good believe in the God is a good talent. பிசாசுகளை துரத்துவது, தீர்க்க தரிசனம் சொல்லுவது என்று சொல்லி இன்னும் பல சொல்லப்பட்டிருக்கிறது. There are many things many things in front of God for us. இந்த வரங்களை நீங்கள் இழந்து விடாமல் இருக்க வேண்டுமானால், if you don't leave this talent, we have to do one thing. அசதியை விட்டு வெளியே வாருங்கள். We have to leave that laziness with ஏன் நீங்கள் தேவனுக்காக பயன்பட முடியவில்லை? Why we cannot do ministries or work for the Lord? நம்முடைய அசதிதான் காரணம். Only one reason, that நாம் அசதியாக மாறிக்கொண்டே இருக்கிறோம். We are becoming so laziness. நம்முடைய வரங்கள் செயலிழந்து கொண்டே இருக்கிறது. Our talent was going ahead of down. விசுவாசம் செயலிழந்து கொண்டே இருக்கிறது. Our belief in God was going down. ஜெபம் செயலிழந்து கொண்டே இருக்கிறது. Our prayer with close to the God is going down. ஆவிக்குரிய வைராக்கியம் செயலிழந்து கொண்டே இருக்கிறது. Our hardness to the God was going down. கர்த்தர் தந்த கிருபை வரங்கள் செயலிழந்து கொண்டே இருக்கிறது. God's gift was going down. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். Please remind that. அசதியா இருக்க வேண்டாம். Don't be lazy. கர்த்தர் தந்த வரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். We have to work with the talent which the God has given us. அசதியை விட்டு வெளியே வருவீர்களேயானால், if you leave that laziness and come out, கர்த்தருடைய அந்த வரம் அளவில்லாமல் பயன்படும். if you leave that laziness and come away, we will shine. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிக்க முடியும். We have seen one verse from Isaiah that, எழும்பு எழும்பு சீயோனே, stand Sion, உன்னுடைய தூசியை உதறிவிட்டு எழும்பு. You will throw that dust in with you. தட்டி விட்டு எழும்பு. ஏன் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார் என்றால், why the God is saying these words நீ means, அசதியா இருக்கிறதினால் we are lazy, so கர்த்தர் உன்னை பயன்படுத்த முடியவில்லை. so the Lord cannot use us. கர்த்தர் உன்னுடைய ஜெபத்தை கேட்க முடியவில்லை. So the Lord was யுத்தம் பண்ண முடியவில்லை. so the Lord cannot war for you. நீ அசதியா இருந்தால், if you are lazy, உன்னுடைய வரத்தை நீ பற்றிக் கொள்ள முடியாது. you cannot achieve talent. நான்காவதாக, fourthly, திருப்பிக் கொள்ளலாம். ரோமர் 12:11 வசனத்தை ஒன்று வாசிச்சிருங்க. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். Romans 12 chapter 1st verse tells that, I appeal to you therefore, brothers, by the mercies of God, to present your bodies as a living sacrifice, holy and acceptable to God, which is your spiritual worship. நாம் முதல் வாசித்த வசனத்தை காட்டிலும் இரண்டாவது வசனம் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. We have read two verses. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். We not be lazy and be careful in our paths. நீங்கள் அசதியாயிருப்பீர்களேயானால், if you are lazy, தேவனுடைய நோக்கம் பறிபோகும். God's focus in our life will go away from உங்களை தேவன் எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பிவிட்டாரோ, for what reason the Lord has அவருடைய நோக்கம் பறிபோகும். God's focus will go away with சிம்சோனை நீங்கள் வேதத்தில் கவனிக்க முடியும். if you are seeing Samson in Bible, நியாயாதிபதிகள் பகுதிகளில் நாம் வாசிக்கவும் முடியும். we can read Judges in chapters. அவன் அசதியாக இருந்ததினாலே he was lazy, so அந்த நோக்கத்தை பறிகொடுத்தான். he was lazy, so he lost his talents and God's focus in his. நீங்க நல்லா கவனித்து பாருங்க. if you are seeing carefully at that, ஒருவேளை நம்ம நல்லா தூங்கிட்டா, if you slept well, யாராவது வந்து நம்மளை தட்டிட்டுனா நம்ம எழும்பிடுவோம். if somebody calls, we wake up. சிம்சோனுடைய தலை சிரைக்கப்படுகிற அளவுக்கு அவன் தூங்கினான். Here Samson was slept. Somebody was taking his head also, he was not wakening. அவனுடைய அசதி எப்படிப்பட்டது என்றால், his lazy was how much means, யார் அவனை தொந்தரவு செய்தாலும், whoever disturb him also, அதிலே அவன் அசந்து
அதை கவனம் இல்லாமல் இருக்கிற மனிதனா இருந்தான். He was don't wake up and so laziness he. உங்களை பிசாசு தொந்தரவு செய்கிறதை நீங்கள் அறிகிறீர்களா? If this that Satan was disturb us, do you know that? இப்படி தொந்தரவு செய்த பிறகும் நீங்கள் அசதியா இருக்கிறீர்களா? How much this Satan disturb us, then also you are sitting like this? அப்படி இருப்பீர்களேயானால் Then means தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற நோக்கம் பறிபோகும். then the Lord focus in us will go away from us. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். Please remind that. தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற நோக்கத்தை நீ நிறைவேற்ற வேண்டும். You want to fulfill the focus of God with us. அல்லையெனில் அவர் பரலோக ராஜ்யத்தில் நம்மை அழைக்க முடியாது. Or means he will not call in in his heaven. அவர் நம்மை பரலோக ராஜ்யத்தில் நம்மை அழைக்க வேண்டுமானால் If the Lord want to call us in the heaven, நாம் தேவ நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் மாற வேண்டும். we want to fulfill the God's focus with us. உன் தலை முடி பறிக்கப்படுகிற அளவுக்கு நீ அசதியா இருக்கிறாய். How laziness we are means our hair was taken from our head. புரிந்து கொள். Think that. தயவு செய்து புரிந்து கொள். Please remind that. நீ தேவனுக்காக பயன்பட முடியாமல் போய்விடும். If you are lazy, we cannot work for the God. தேவன் என்ன நோக்கத்திற்காக உன்னை இந்த தேசத்தில் அனுப்பி விட்டாரோ அதை நிறைவேற்ற முடியும். God has we in this world was not fulfilled. வரத்தை தந்தார். He has given talent. பரிசுத்த ஆவியானவரை தந்தார். பரிசுத்த ஆவியானவரை தந்தார். He has given a good spirit for us. அழகான அமைதலான ஒரு குடும்பத்தை தந்தார். He has given us a good family for us. என்று நீ படிப்படியாக சிந்தித்து Then we have to think that steply that நீ அசதியாய் மாறிக்கொண்டே இருக்கிறாய். we have going so laziness. இது எல்லாம் எதற்கு அவர் தந்தார் என்றால் For what reason the God has given those things? பெலிஸ்திய ஆவி உன்னை ஜெயம் எடுக்க போராடுகிறது. The Philistines spirit was coming with for fight. உன்னை ஜெயம் எடுக்கும்படியாய் போராடுகிறது. That spirit want to take a win with us. நீ தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற கூடாது என்று போராடுகிறது. We cannot go along with Jesus. That was with its ambition. நான் ஆழமாய் உங்களோடு சொல்லுவேன். I am saying deeply that நீ அசதியா இராதே. don't be lazy. தேவன் உன்மேல் வைத்த நோக்கம் பறிபோகும். The God's focus within us will go away. அநேகர் இந்த உலகத்திலே தேவ நோக்கத்தை விட்டு தூரம் போய்விட்டார்கள். Many people gone away with the God's focus in this world. யோசித்து பாருங்க. Think that எதுக்கு இந்த உலகத்துல நாம் பிறக்கணும்? for what reason we have birth in this world? இந்த சபையில நான் விசுவாசியா இருக்கணும். Why we are become believers in this church? போனோம் என்பதற்கா? We came worship the Lord and then go return to the home for that. ஏதோ பிறந்தோம், சாப்பிட்டோம், வேலை செஞ்சோம், குடும்பத்தை நடத்தினோம் என்பதற்கா? We have birth in this world, eating, doing our work for that only reasons. இப்படி ஒரு நோக்கத்தை தேவன் நமக்கு வைத்திருப்பாரேயானால் God has focus within us those good things. நம்மை இந்த உலகத்தில் இருக்கிற மிருக ஜீவன்களை போல படைத்திருக்கலாம். Then God has created animals, no? ஏதோ ஒரு மிருக ஜீவனை போல நம்ம படைத்திருக்கலாம். God has created animals, no? For what reason? மனுஷனாய் அவர் நம்மை படைத்ததற்கான காரணம் என்ன? For what reason the God has created? தேவன் என் மேல் வைத்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். For why means the God has given a good focus for us. ஹல்லேலூயா. Hallelujah. புரிஞ்சவங்க மாத்திரம் ஹல்லேலூயா. Hallelujah. தேவ நோக்கத்தை செய்ய விரும்புகிறவர்கள் மாத்திரம் ஹல்லேலூயா. Hallelujah. அப்படியானால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். Then means we have to remind that அசதியை விட்டு வெளியே வாருங்கள். we want to leave the laziness. தொடர்ந்து Then எபிரேயர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம். Hebrews 6th chapter 11th verse. வாசிக்கலாம்.
அடுத்த வசனமும் வாசிக்கிறேங்க. And we desire each one of you to show the same earnest, to have the full assurance of hope until the end. நான் வாசித்த இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிக்கும் போது We have to see this verse which we have read now. நாம் அசதியா இருப்போமானால் If you are lazy, வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க முடியாது. We cannot receive our promised word. இந்த வருஷத்துல யாரெல்லாம் வாக்குத்தத்தத்தை எடுத்தீங்களோ In this year, who all received the promised word in church, அவர்கள் எல்லாம் அந்த வாக்குத்தத்தத்தை தங்கள் வாழ்வில் காண வேண்டுமானால் who all take God for want to see that word in our life means உங்களுடைய அசதியை விட்டு வெளியே வாருங்கள். we have to remove our laziness with laziness and come away from it. வசனம் மிக தெளிவாக நமக்கு போதிக்கிறது. This verse clearly tells that நாம் அசதியா இருந்தால் if you are lazy, வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கவே முடியாது. we cannot achieve our promised word. வனாந்தரத்தில் நடந்த இஸ்ரவேல் ஜனங்களை கவனியுங்கள். If you are seeing the Israel people that அவர்கள் பிள்ளைகள் கானானுக்குள் போனார்கள், இஸ்ரவேலர் கானானுக்குள் போகவில்லை. their children will go into the Canaan, but they can't. ஏனென்றால் Why mean? வசனம் சொல்லுகிறது, Verse tells அவர்கள் that விட்டு வந்த எகிப்தின் மேல் ஆசையா இருந்தார்கள். they are good thought about they which have lived the land of Egypt. நடத்துகிறது ஆண்டவர், God was they are walking with the Lord. நடக்கிறது வனாந்தரம். They are walking in a land which was trouble. ஆனால் அவர்களுடைய நினைவுகளோ உலகத்தை பார்த்திருந்தது. But their thoughts become thoughts all in the destroying land. மறுபடியும் எகிப்தின் வாழ்க்கையே நினைத்து கொண்டிருந்தது. Again and again they are thinking about the Egypt land. நடந்தது என்ன தெரியுமா? What happens, you know? வாக்குத்தத்தத்தை அவர்கள் சுதந்தரிக்க முடியவில்லை. They lost their promised land. பிரியமான தேவ சபையே, God's dear children, தெய்வ பயத்தோடு நான் உங்களோடு சொல்லுவேன், I am saying that தெய்வ பயத்தோடு நான் உங்களோடு சொல்லுவேன், I am saying God's spiritly that நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். I am thinking that you would understand that. அசதியா இருப்பீர்களே ஆனால் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க முடியாது. If you are lazy, we cannot achieve the promised word which the God has. ஒன்றை கூட நான் வேகமாய் சொல்லி நிறைவு செய்ய வாஞ்சிக்கிறேன். I am here to say something also to you. 2 பேதுரு அதனுடைய 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். 2 Peter first chapter 11th and 12th verses. 11th verse, for in this way there will be richly provided for you an entrance into the eternal kingdom of our Lord and Savior Jesus Christ. 12th verse, therefore I intend always to remind you of these qualities, though you know them and are established in the truth that you have. நான் வாசித்த இந்த வசனத்தை மிக ஆழமாய் கவனிக்கும் போது, if you are seeing this verse, it tells that பக்தன் சொல்லுகிறார், நான் உங்களை நினைப்பூட்டுகிறேன், I am reminding you that அசதியா இருந்தால் if you are lazy, தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. we cannot go to the heaven of God. 10 கன்னிகைகள் இருந்தார்கள். There is 10 ladies. 10 பேரும் ஜெபிக்கிறவர்கள். 10 of them also praying well. 10 பேரும் தன்னுடைய மணவாளனுக்காய் காத்திருந்தவர்கள். 10 of them also waiting for their king. 5 பேருக்குள்ள இருந்த குணம் வேறே, 5 பேருக்குள்ள இருந்த குணம் வேறே. 5 among the 10, 5 of them's characters are separate and 5 of them's characters are another one. 5 பேர் சத்தம் கேட்ட உடனேயே உள்ள பிரவேசிக்கத்தக்க ஜாக்கிரதையா இருந்தார்கள். 5 of
them are clearly hearing the sound and they are ready to enter into the heaven door. அடுத்த 5 பேர் சத்தம் கேட்ட பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று இருந்தார்கள். But the next 5 of them are standing lazily and they thought that when the sound was here then we can go into it. நாம் எப்படி இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம்? How we are? சத்தம் கேட்ட பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றா? If you are sitting then when the sound was heard then சத்தம் கேட்கும் போது பிரவேசிக்க வேண்டும் என்றார். or when the sound was heard then we have எக்கால சத்தம் கேட்கும் போது when the sound heard நாம் பிரவேசிக்க வேண்டும். we have to enter into it. எக்கால Heard பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து இருப்பீர்களே, ஆனால் then we can see like that not. மகா கொடிய உபத்திரவ காலம் வருகிறது. Then God's angry with badness will come. இன்னைக்கு இருக்கிற இந்த காலத்துல Today in this world ஜிஎஸ்டி வரிய கூட கட்டி நம்மளால குடும்பம் நடத்த முடியல. we cannot give GST also. அவ்வளவு கடினமான பாதையில் வாழுகிறோம். That much a trouble filled path we are walking. இனி ஒரு காலம் வருகிறது. Then our life was coming. அந்த முத்திரை இல்லாம உன்னால எதுவுமே செய்ய முடியாது. We cannot stand with that 666 that sign without in this world. அசதியா இருக்கிற அத்தனை பேரும் The laziness people you are, மகா உபத்திரவ காலத்துக்கு உட்படுவீர்கள். that day of trouble அசதியா இருக்கிற அத்தனை பேரும் laziness people you are, தேவ கோபத்திற்கு உட்படுவீர்கள். you will go into the anger of the Lord. அசதியா இருக்கிற அத்தனை பேரும் laziness people you are, தேசத்தை சொந்தரிக்க முடியாது. you cannot receive the nation of the Lord. அசதியா இருக்கிற அத்தனை பேரும் laziness people of you, தேவ நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. you cannot fulfill the focus of the Lord. அசதியா இருக்கிற அத்தனை பேரும் laziness people you are, வரத்தை பயன்படுத்த முடியாது. you cannot achieve அசதியா இருக்கிற அத்தனை பேரும் laziness people you are, வாக்குத்தத்தத்தை சொந்தரிக்க முடியாது. you cannot achieve your promised word. தயவு செய்து நாங்கள் மறுபடியும் சொல்லுகிறோம், Please remind we are again telling அசதியை that. விட்டு வெளியே வாருங்கள். Please remove that laziness. அசதியை விட்டு வெளியே வாருங்கள். Come again அசதியை விட்டு வெளியே வாருங்கள். remove the lazy and come away. கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் ஜெபிப்பீர்களா? Close your eyes and pray 1 minute. என் தேவனே, Please go. என் அஜாக்கிரதையை எடுத்து போடும். Please take away my laziness. என் அசதியை எடுத்து போடும். Please take my laziness. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், Please listen on me. அசதியா இருந்தால் ஒன்றையுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. If you are lazy, we cannot achieve anything. ஆண்டவரே, என்னுடைய அசதியை என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. Please God take away the lazy from me. தேவனாகிய கர்த்தர் The Lord of heaven இந்த வார்த்தைகளின் மூலமாய் from these words through சபையை முழுமையாய் நடத்துவாராக. will control and give blessings of us. ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah.